ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீட் ரிசல்ட் வெளிவந்த அப்போ இருந்து மாணவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங்கான ஷெடியூல் எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்ம ஷெடியூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 ஷெடியூல் வெளியிட்டிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நம்ம பாருங்கள். ரவுண்ட் 1, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்டு ஸ்டே வேகன்சி. அது வந்து 4th ரவுண்ட் கூட சொல்லலாம். அது ஃபைனல் ரவுண்ட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 21 ஜூலை டு 30 ஜூலை வரைக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் பை த எம்சிசி, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி மூலிமா ஜாயின் பண்ண கேண்டிடேட்டுக்கு வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 7லேருந்து ஆகஸ்ட் 8 வரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலில் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 30th ஜூலை டு 6th ஆகஸ்ட், அதாவது இந்த கவுன்சிலிங் எப்போ முடியுதோ அப்போ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான வெரிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13th and 14th ஆகஸ்ட். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், ஸோ ஃபஸ்ட் ரவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th ஆகஸ்ட் ஆல் இந்தியா கோட்டா. அதுக்கப்புறம் ஸ்டேட் 12th ஆகஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டிங். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 12 டு ஆகஸ்ட் 8. அப்புறம் வெரிஃபிகேஷன் 30th டு 1st செப்டம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் 19th டு 29th. அதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5th and 6th செப்டம்பர். ஸோ ஜாயினிங் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29th ஆகஸ்ட் 2025. ஸ்டேட் கவுன்சிலிங் 4th செப்டம்பர் 2025. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரவுண்ட் 3rd செப்டம்பர் டு 10th செப்டம்பர். அதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் 19th டு 21st செப்டம்பர். ஸ்டேட் கோட்டாவில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் 9th செப்டம்பர் டு 18th செப்டம்பர். ஜாயினிங் டேட் 23rd அண்ட் வெரிஃபிகேஷன் 24th செப்டம்பர் 2025. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே வேக்கன்சி, அதாவது காலியாக உள்ள வேக்கன்சிஸ் சொல்லி 22nd டு 26th செப்டம்பர். ஸோ ஜாயினிங் டேட் 3rd. வெரிஃபிகேஷன் வந்து எது மென்ஷன் பண்ணல, மோஸ்ட் ப்ராபப்லி அன்றைக்கி வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 25th செப்டம்பர் டு 29th செப்டம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ 3rd அக்டோபர் 2025. நெக்ஸ்ட்டு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகடமிக் செக்ஷன் ஃபார் யூஜி கோர்சஸ் 1st செப்டம்பர்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இது பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் அண்ட் செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ் முடிக்கிறதுனால செப்டம்பர் 1 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் என்ஷூரிங் ஃபெய்த்ஃபுல் ஒபிடியன்ஸ் ஆஃப் டைம் schedule and also keep in view the limited time available for conducting counseling, all participating institutes, colleges are directed to treat all Saturday, Sunday and gazette holidays as a working day. ஸோ சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் ஒர்க்கிங் டேவை ட்ரீட் பண்ணி இந்த கவுன்சிலிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஷெடியூல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.